எதுக்காக அந்த வெள்ளை தாமரை கொடுத்திருக்காங்க? வெள்ளை தாமரையை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது, படிப்பில் இருக்கும் தடைகள் நீங்கும். அதனால தான் கலை சம்பந்தப்பட்ட நம்ம கலைவாணியை, சரஸ்வதியை நம்ம வெள்ளை தாமரையில அமர்த்தி வச்சிருக்கோம். நம் முன்னோர்கள் அப்படியான ஒரு உருவகத்தை குடுத்திருக்காங்க. இல்லையா? அப்போ இந்த வெள்ளை தாமரையை நோக்கிக் கொண்டே இருக்கும்போது, சில டைம்ல சில பேரால படிக்க முடியாது. தடை வந்துட்டே இருக்கும். படிப்பு டிஸ்கன்டின்யூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படிக்க முடியாம போயிருக்கும். ஏதாவது ஒரு தடங்கல் இருக்கும். படிக்கிறது புரியாம இருக்கும். படிப்புல முதன்மை வராம இருக்கலாம். அந்த மாரி வெள்ளை தாமரை படிப்பிற்கு, கலையிற்கு அம்சம். நீங்க ஏதாவது ஒரு கலை கத்துக்கிறீங்க. அதுல நீங்க நல்ல முதன்மையா பெற்று வரணும்னா, இந்த வெள்ளை தாமரையை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கணும். டெய்லி நைட்ல. ஸோ வெள்ளை தாமரை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க. மாணவ, மாணவியர்கள் இத கேஸ் பண்ணிட்டு தூங்கலாம். அதே மாதிரி பிசினஸ் பணம் சம்மந்தப்பட்டது. இந்த பிங்க் தாமரையின பார்த்துட்டு தூங்கலாம். ஸோ இல்லாட்டி தாமரை அது நெறைய கலர் இருந்தா எல்லாரையும் ஒண்ணொண்ணு ஒரு ஒரு வெரைட்டிய பார்த்துட்டு தூங்கலாம். தாமரைக்கே ஒரு சிறப்பு அம்சம் அதுதான் இல்லையா? ஸோ இந்த சைக்கோ சிம்பாலஜி வழியா தாமரை பார்த்துட்டு நமக்கு தேவையான விஷயங்களை நாமளே நடத்திக்கலாம்.